வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன சொன்னால், இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஆக்ஷன்ஸ். ஒரு கிவன் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்மளோட செயல்முறைகளை கையாளுறோம், எப்படி உடனடியாக இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வருது அப்படின்னு. அந்த உடனடின்னு சொல்கிறது கூட அதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன், ஸ்விஃப்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் நம்மளால் எப்படி செயல்பட முடியுது அப்படின்னு. இதுக்கு முதல்ல முக்கியமான காரணம், எப்படியெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்க முடியும், எப்படி அதை மேலும் மேலும் ரிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முதல்ல அமைதியாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். மனம் அமைதியாக இருக்கணும். ஒரு செயின் ஆஃப் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தொடர்ந்து சில செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்மளை டீலிங் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் இம்மிடியட்டாக ஒரு விதத்தில் ஒரு ஆக்ஷன்ஸ், ஒரு செயல்பாடுகளை செய்ய முடியும். அப்படின்னா அதில் என்ன இருக்கக்கூடாது, இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஃபேமிலி அப்படியா இருக்குமா, இல்லை இட் இஸ் ரிலேட்டட் டு த சொசைட்டி இல்லையா, இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஆஃபீஸ் ஃப்ரெண்டா அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது எந்த நேரத்தில் எதை பற்றி யோசிக்கணுமோ அது மட்டும் யோசித்தா, தட் இஸ் பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாதிரி இருக்காமல் அந்தந்த நேரத்துக்கு மட்டும் தொடர்புடைய செய்திகளை நம்மளால் யோசிக்க முடிஞ்சா அது இட் இஸ் நாட் ஈஸி ஜோக். ஒரே நேரத்தில் 7-8 வேலையை பற்றி யோசிப்போம், எதுவுமே சரியாக செய்ய மாட்டோம். அப்படி தான் நம்மளில் பல பேர் இருக்கிறோம். ஆனால் எந்த வேலைக்காக மட்டும் யோசிக்கணுமோ அப்படின்னு சிலவங்க இருப்பாங்க, தனக்கு நாளைக்கு என்ன வேணும், அடுத்த நாளைக்கு என்ன வேணும் அப்படி யோசித்துப்பாங்க. அப்படி இருந்தால் தே ஆர் அன்ஃபிட் டு பி இந்த ஃபேமிலி. அப்படி ஆயிரும் இல்லையா? அப்படி இல்லை. ஃபேமிலியில் இருக்கிறோம் என்ன சொன்னால், கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, நம்ம உடன்பிறப்புகள் எப்படி இருக்கிறாங்க, நம்மளோட கூட இருக்கிற தாய் தகப்பன்லாம் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமான அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சில நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை தவறாமல் சிறப்பாக கரெக்டாக எடுக்கணும். இது எல்லாமே ஏற்புடையது தான். இது எல்லா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோன்னா நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, நமக்கே கீழே இருக்கிறோம், இல்லை நம்மளுக்கு மேல் அதிகாரியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம ஒரு யோசனையை பண்ணோம். ஆனால் அதுக்கு நடுவில் ஹவு த செல்ஃப் கேன் பி என்ன எக்ஸாம்பிள், புது அளவில் பெரிய அளவில் நம்ம மட்டும் தனியாக எப்படி பார்த்துக்க முடியும், எப்படி நம்ம அதுலேருந்து வி கேன் எஸ்கேப் அன்ஹர்ட், அது கூட ஒரு முக்கியமான வேலை தான். அதாவது ஒரு கடினமான ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த கடினமான நிகழ்வில் தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படி ரொம்ப காயங்கள் இல்லாமல் எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் சரியான முறை. அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த லாயல்ட்டின்ற அந்த வார்த்தையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டா நிறைய நேரத்தில் அது செயல்படுத்த முடியாது, நம்ம ஒட்டி தப்பிச்சிக்க முடியாது. மோரோவர் இந்த ஹோம் ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ ஃபேமிலின்னு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஃபேமிலியே ரன் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ சச் திங். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்றது சாத்தியமே இல்லை. எந்த ரோல் பண்ணுறதா இருந்தாலும், அம்மா ரோல் இருந்தாலும் அப்பா ரோல் இருந்தாலும், இதெல்லாம் நம்ம ட்ராமாவில் நடிக்கலை. ஸோ அந்த ரோல் என்ற வார்த்தையே ஏற்புடையதில்லை. ஏன்னு சொன்னால் ட்ராமாவில் தான் ஐ ஷுட் ஆக்ட் அஸ் ஏ அம்மாவாக நடிக்கணும், ட்ராமாவில் தான் அப்பாவாக நடிக்கணும். ஆனால் நம்ம நிஜம் லைஃப்பில் அப்பாவாக நடிக்கலை, நிஜமாவே நம்ம அப்பா தான். அப்படின்னா அப்போ அந்த அப்பாவாக இருக்கிற அந்த கேரக்டரை நம்ம எப்படி சிறப்பாக செய்யணும்? மறுபடியும் அந்த வார்த்தை கேரக்டர் தப்பு. ஏன்னா நம்ம கேரக்டர்னால் அதுக்கு என்ன டயலாக்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது முடியுமா? இல்லை. சர்க்கம்ஸ்டன்ஸ் வாரண்ட்ஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ் பைண்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சுகளை சொல்லும்பொழுது அப்போ என்ன இருக்கணும்? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப அத்தியாவசியமாக பயன்படுத்திக்கணும். ஆனால் அது எப்படி வரும்? ஓவர் த பீரியட் அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வரும். யங்ஸ்டர் ஒரு 10 வயசில் ஒரு குழந்தையோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எப்படி நினைக்கும்னு கேட்டால் தனக்கு மட்டும் சிலதெல்லாம் வேணும்னு நினைக்கும். ஆனால் அது என்ன செய்யாது? அது அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அதுக்கு எல்லாரும் எடுத்துக்கிறதுக்கு இதில் இருக்குதா, அளவு போதுமான அளவுக்கு இருக்கா, எல்லாருக்கும் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஒன்றும் இல்லாத போயிருமே அப்படிலாம் நினைக்கும். ஏன்னா அது ஒரு சைல்ட்ஸோட மைண்ட் செட், அவ்வளோதான் அதுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். எதாக இருந்தாலும் தனக்கு முதல்ல வேணும்னு நினைக்கும். இதே வேலையை நம்ம ஒரு 50 வயசில் அப்படி யோசிக்கிறோம்னு நினைக்கிறோம் வைங்க. அப்போ வாட் டஸ் இட் டினோட்ஸ்? அப்போ என்ன சொன்னால், இட் இஸ் ஹைலி இம்மெச்சூர். வயசுக்கு தகுந்த ஒரு மெச்சூரிட்டி வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ப்ரிவைல்ஸ் இன் மெனி இண்டிவிஜுவல்ஸ். எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம்.
ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கே, அதுக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு சரியான முடிவு எடுக்கிறது தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, ஒரு விபத்துன்னு சொன்னால், அதில் நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய செய்திகளில் படிக்கிறோம். ஒருத்தர் மட்டும் முன்ன நின்று எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்போ என்ன அர்த்தம் அது? அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அவருக்கு நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் இருக்கே, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்து ஓவர் த பீரியட் அவுட் டு பி டெவலப்ட், அதுக்கு என்ன ஆகணும்? அது மாதிரி தொடர்புடைய செய்திகளை ரொம்ப மெச்சூர்டு மைண்டோட நம்ம இப்போ சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், நியூரல் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு. அந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின்னு சொன்னால் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் திஸ், இதுக்கு தொடர்புடைய செய்திகளை ஒரு ரூப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அந்த நேரத்தில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் அது எல்லாம் என்ன பண்ணும், அந்த மூளையே அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். இப்படியெல்லாம் நடந்துக்கலாம், இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆகும்? முதல்ல அதை ஸ்டோர் பண்ணினா தான் அது வரும். அதுபோல் நம்மளை மெச்சூர்டு மைண்டாக மாற்றிக்கிட்டா தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு இத்தனை முஸ்தீபு நம்ம பண்ணிக்கிறோம். ப்ரீ ஆம்பிள்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ரீ ஆம்பிள் டு த லெக்சர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம முன்னுரையை நிறைய சொல்கிறோம்னு சொன்னால், அதுபோல் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், இப்படியெல்லாம் நம்ம மனதளவில் நம்மளை தயார் பண்ணி வச்சுக்கிட்டா வி கேன் ஆல்சோ கெட் இன் டு தி ஸ்விஃப்ட் ஆக்ஷன். அப்போ நம்ம அது மாதிரி ஒரு நேரத்தில் ஒருத்தர் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கிறாரு, பயனுள்ள கூட செய்திகளை செய்கிறாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அடுத்தது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய அக்கலர்ட்ஸ், எல்லாரும் கூப்பிட்டு அவங்கள பாராட்டுவாங்க, எல்லாரும் அவங்கள கொண்டாடுவாங்கன்னு சொன்னால் அந்த கொண்டாட்டம் அது ஒரு நல்ல அந்த இடத்துல அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஒரு தனி மனிதனுக்கு ரொம்ப சிறப்பான மனம் இருக்குமா இருக்கும். ஏன்னா அவர் தன்னை பற்றி ஐயோ பரவாயில்ல நம்ம செய்ததை ரொம்ப எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு. அதுபோல் ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கும் வரணும். அப்படின்னா நம்மளும் இதுபோல் எல்லாவற்றுக்கும் தயாராக ஆகிக்கிற அளவுக்கு தன்னுடைய மனதை வளர்த்துக்கிட்டா மெச்சூர்டு மைண்டு வந்தால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வரும். மெச்சூர்டு மைண்டு எப்போ வரும்? நிறைய செய்திகளை நம்ம உள்வாங்கி யூ ஷுட் ஸ்டோர் இட் அப்படின்னு. ஸோ இதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றது அந்த நேரத்தில் கிவன் சுச்சுவேஷனில் எப்படி நம்ம செயல்படுறோம், இந்த செயல்படுறதுக்கு என்ன நம்மளுக்கு செய்திகளோட தொகுப்பு, செய்திகளோட கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுலேயே நம்ம என்ன செய்யணும், சிறப்பான முடிவாக இருக்கணும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கணும். நம்ம எடுக்கிற ஒரு முடிவு எல்லாருக்கும் ஒரு விபத்தை கொண்டு தரோம்னு சொன்னால் அது பேர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லை, அதுவும் மனசில் வாங்கணும். ஸோ த நெகட்டிவ் இஷ்யூஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பற்றி நம்ம வேறு சில பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவில் பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ், சேஃப்டி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாராலும் வரவேற்கப்படும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.